ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் போயிட்டுருக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான். ஒரு 3 டேஸ்க்கு தான் இந்த ஃபார்ம் ஹவுஸை ரெண்டல் எடுத்திருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 ஃபேமிலி சேர்ந்து தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மெயினாக இந்த கெட் டுகெதர் பிளானே கெடா விருந்துக்காக தான். இங்கே மீட் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர் அந்த சைடில் உள்ளவங்க தான். அங்கே கெடா விருந்துனா நல்ல ஸ்பெஷல் போல். அங்கெல்லாம் அடிக்கடி அந்த கெடா விருந்து நடக்குமா. அடிக்கடி இல்லைனாலும் ஒரு டைமாவது பண்ணிக்கலான்றதுனால வருஷத்துக்கு ஒரு டைமு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணி 3 டேஸ் ஸ்டே பண்ணி நல்லா ஆட்டம் போட்டுட்டு லாஸ்ட்டில் கெடா விருந்து சாப்பிட்டு கிளம்புறது தான் பிளானு. இந்த வீடு இருந்த இடம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் தான், நிறைய மாடு தான் மேய்ஞ்சிட்டு இருந்தது. பேக் யார்ட்லேயுமே ஒரு டைனிங் செட்டப் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு பூல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அது லிட்ரலி நம்மளோட அந்த பம்பு செட் மாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அடுத்த நாள் கெடா விருந்து பண்ணுறதுக்காக மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. அடுத்த நாள் கெடா விருந்து, அதனால் இன்றைக்கி வெஜிடேரியன்லாம் இல்லை, கோழி விருந்து. ஆடு வாங்கின இடத்துலையே இந்த நாட்டுக்கோழியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. மதியம் லஞ்சுக்கு வறுவல் பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 3 நாளுக்கு என்னென்னலாம் திங்ஸ் தேவைப்படுமோ சமைக்கிறதுக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர்னு எல்லா ஐட்டம்ஸுமே வரும்போதே எல்லாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைமு நாங்கள் போயிருந்த இடத்துக்கு வேலைக்கு ஒரு ஆளையுமே வர சொல்லியிருந்தோம். அவங்க இருந்தது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே டிஷ்வாஷரும் ஒர்க் ஆகலை. மித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரைடே நைட்டே வந்துட்டாங்க. நாங்கள் சாட்டர்டே மதியமாக தான் வந்திருந்தோம். வீடு அந்தளவுக்கு பெருசு இல்லை. என்ட்ரானதுமே கிச்சன், டைனிங், ஒரு ஹாலு, அதுக்கப்புறம் 2 பெட்ரூம் கீழே இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறது அட்டிக் ஸ்பேஸ்க்கு தான். அதவே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மாடிப்படி ஏறி வந்ததும் லெஃப்ட் சைடில் ஒரு டைனிங் செட்டப் மாதிரி வச்சு ஒரு கேம் ரூம் மாதிரியும் வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாமே அங்கே தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பேஸை பசங்க பயங்கரமாக யூஸ் பண்ணாங்க. ஒன்று இந்த ஏரியாவில் இருந்தாங்க, இல்லைனா பேக் யார்டில் பூலில் இருந்தாங்க. குழந்தைங்களுக்கான நிறைய போர்ட் கேம்ஸு, புக்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டாலாக இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஓகே தான். அப்படியே கேம் ரூம்லேருந்து வெளியில் வந்தோன்னா ரைட் சைடில் அந்த ஏரியா ஃபுல்லாகவே பெட்டெல்லாம் போட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. குட்டீஸ் எல்லாருமே இங்கே தான் தூங்குனாங்க. பார்க்குறதுக்கு ஹாஸ்டல் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குமே ஹாஸ்டல் ஞாபகம் தான் வந்தது. அதே லைன்லேயே அந்த இடத்த ஒரு செக்ஷனாக பிரித்து இன்னொரு ரூமு, அதுலேயே பாத்ரூமும் கொடுத்துருந்தாங்க. எங்கள் வீட்டு அட்டிக் ஸ்பேஸை பார்த்துருக்கேன். பயங்கர கச்சமுச்சான் இருக்கும். அந்த அட்டிக் ஸ்பேஸையே இவ்வளோ அழகாக மாற்ற முடியுமான்றதை இங்கே தான் பார்க்குறேன். அந்த ரூம்லேருந்து அப்படியே வெளியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பால்கனி மாதிரி, பேக் யார்டில் உள்ள பூல், பின்னாடி உள்ள இடமெல்லாம் சூப்பராக தெரியுது. ஆட்டிக் ஸ்பேஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் அதை டீட்டெயிலாக காமிக்கணும்னு தோணுச்சு. அதனால தான் டீட்டெயிலாக காமிச்சிட்டு இருந்தேன். மற்றபடி டவுன் ஃப்ளோரில் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஹால், கிச்சன், ரூமு அந்த மாதிரி தான் செட்டப்பு. எல்லோரும் ஒரு பக்கம் பூலில் குளிச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் சிக்கன் வறுவல் நடந்துகிட்ருக்கு. வாசனை செம்மையாக இருக்குது. லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணி, சிக்கன் வறுவல், அப்புறம் மீல் மேக்கர் வறுவல், ரைத்தா பண்ணியிருந்தாங்க. காத்தோட்டமாக இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பிட்டது சூப்பராக இருந்தது. லஞ்சுக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு அந்த வீட்டை சுற்றி ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம், லேடிஸ் மட்டும். நாங்கள் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய வீடெல்லாம் இல்லை, ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருந்துச்சு. நைட் ஆனால் கொஞ்சம் பயம்தான். அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பசங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா பண்ணியிருந்தோம். எங்களுக்கு இட்லி, சட்னி, மதியம் வச்ச வறுவலும் இருந்தது. இந்த டே இப்படி தான் போச்சு. அடுத்த நாள் தான் மெயின் கெடா விருந்து. அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.